அப்பத்தான் பயந்தான் ஹரிச்சந்திரன். ஏன்னா பிரம்மசாபம் வந்த குடும்பமும் ஆடு கடிச்ச செடியும் உருப்படாது, பிராமண சாபம் வந்துட்டா குடும்பம் வீணா போடுமேன்னு ராத்திரி 12 மணிக்கு கத்தினானாம் நடு காட்டுல. என்ன கத்தினான் நாள் சுலபம் நக்ஷத்ரியா வாயிஜ்யம் தனமூலமஸ்திரதனம் நிஷ்கிஞ்சனஸ்யாஜ்யமே சர்வம் காலமபேட்சதே விதிவஜாதி நைவாஸ்மி காலக்ஷமா. குபேரனை போய் ஜெயிச்சு கொண்டு விட்டவான்னு கத்தினானா. விஸ்வாமித்திரனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை ராஜா என்கிற சன்னதி போயிட்டு எழுதி கொடுத்துட்டேனே ராஜ்யத்தை, இனி நான் போய் ஜெயிச்சா அது தர்மம் இல்லையே. சக்தஸ்ரீய கிம் ஜெயை அல்லது யாச்சிச்சு விடுவோமா? குபேரனை போய் காட்டா நான் அண்ணா வாழ்ந்தவன் கெட்டு போட்டேன்னா தெரியும் அவனுக்கு, அப்படி போய் கேட்போமான்னு ஆனா யாச்சிக்கிறது பிராமணனுடைய விற்த்தியாச்சே, கத்திரியால் யாச்சிப்பதில்லையே. நக்ஷத்ரியா இந்த பெரிய விற்த்தி பிராமணனுக்காம் அல்லது வியாபாரம் பண்ணிவிடுவோமோ? நான் வாணிஜ்யம் தனமூலமஸ்தினதனம் நிஷ்கிஞ்சனஸ்யாத்யமே சர்வம் காலமபேட்சதே விதிவஜாதி நைவாஸ்மி காலக்ஷமா. வியாபாரம் பண்ணிவிடுவோமோ? நான் ஆபத்காலத்துல பிராமணம் கொண்டு வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கா ஸ்மிருதியில. பண்ணுவோமோ? நான் அதற்கு முதல் வேணுமே வியாபாரம்னா நிஷ்கிஞ்சனஸ்யாஜ்யமே, குழந்தை எடுப்புல ஆரணாக்கைரமோ கொண்டு போயிடுத்து. அல்லது குபேரனையே ஜெயிச்சேன், யாச்சிச்சேன், வியாபாரமே பண்ணினேன். இப்போது விஸ்வாமித்தர் கையில் எடுத்த ஜலத்துக்கு நாம் பதில் பண்ண முடியுமா? இன்னைக்கு கிடைச்சுடுமா? அதற்கெல்லாம் பொருள் காலத்தை அல்லவா அதெல்லாம் எதிர்பார்க்கிறது. காலத்தை பொறுத்து கொள்ளும் நிலை நான் இல்லையேன்னு அழுதானாம். சர்வம் காலமபேட்சதே விதிவஜாதி நைவாஸ்மி காலக்ஷமா. இப்படி அலறினானாம். அப்பதான் விஸ்வாமித்திரன் ஒரு பொய் சொல்லு விட்டுறேன்னாராம். சொல்ல மாட்டேன்னு விட்டார். மழையை கொட்ட சொல்றேன், 12 வருஷமா விளையாதெல்லாம் விளைய சொல்றேன், ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துடுறேன். ஒரு பொய் சொல்லிவிடுனார். மாட்டேன்னா உன் பத்னி சொல்ல சொல்லுன்னார். அவளையே கேட்டுங்கன்னாள். அவளை கேட்டாள். என் பர்த்தா சொன்ன பிறகு எனக்கு தனியா ஒரு அபிப்பிராயம் உண்டான்னு விட்டாள். உன் குழந்தையாவது சொல்ல சொல்லினாள். தூங்குற குழந்தைய எழுப்பி தாத்தா வந்திருக்காரப்பா நமஸ்காரம் பண்றான்னா. ரோஹிதாட்சம் எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணி கையை கட்டி நின்னுது. அப்பா ஒரு பொய் சொல்லுடா, உங்க அப்பாவுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுறேன், அரமனைக்கு அனுப்புறேன், மழையை பெய்ய சொல்றேன், விளைய சொல்றேன்னா. தாத்தா பொய் சொன்னா எங்க குடும்பம் வேரோட காஞ்சி போயிடுமே. நான் சொல்ல மாட்டேங்கிறது. 2 வயசு குழந்தை. விஸ்வாமித்திரனுக்கு தூக்கி வாரி போடுறது, ஏது பூனல கத்திரிச்சு போடுவது போல இருக்கே. வசிஷ்டன் பொய் சொல்ல மாட்டேங்கிறதே என்ன? இந்த குழந்தைய சொல்ல சொல்லியாவது, குழந்தை சொன்னா அப்பா சொன்னா போலேன்னு இதையாவது கேச நடத்துவோம்னு அப்படி காலாவதியா போன பத்திரத்துக்கு ஒரு கார்டாவது இருக்கான்னு காப்பர் பாருங்க வைக்கல். அது மாதிரி இதை வச்சுன்னு கேஸ் நடத்தலாம்னு பார்த்தா குழந்தை முத கொண்டு சொல்ல மாட்டேன்னு எடுத்து. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. விஸ்வாமித்திரருக்கு கையில ஒரு தண்டம் வச்சுட்டு இருந்தார். இருட்டில் வந்திருக்காரோ இல்லையா, அதால அந்த பையன் பிரம்மச்சாரி தூங்குறானே சிஷ்யன், அவனை ஓங்கி அடிச்சார். தூக்க கலக்கத்துல அடிச்ச உடனே அந்த பையன் சீறி விழுந்து என்னவா வண்ணி அடிக்கிறாப்பெல்லாம் அடிச்சிட்டு போறவர், சாதாரணமா அடிச்சிட்டு போறா. 9 அடி அடிச்சாலும் அடிச்சிட்டு போறேன். விஸ்வாமித்திரர் கோபிஷ்டரோ இல்லையா அடிச்சிருக்கார். அந்த பையன் சீறி விழுந்தான். என்னவா நீங்க அடிக்கலாம்னு கேட்டான். எனக்கு நீ அனுகூலம் பண்றேன்னு அவனோட சேர்ந்து அவன் சாதம் வாங்கி போடுவான்னு அந்த கட்சியில சேர்ந்து விட்டியான்னா.
என்னன்னு இப்ப என்ன என்னத்துக்கு அடிச்சிருந்தான், நீ ஏண்டா அவனை பொய் சொல்ல முடியா பண்ணம்னே பண்ணலன்னா, அன்னைக்கே அவன் பொய் சொல்லிவிட்டா நீ கண்டுபிடிச்சுக்கலன்னா நான் என்னங்க பண்ணுவேன், இன்னும் அதட்டினான் குருவே. உடனே இவர் தட்டி கொடுத்து என்னைக்கிடாப்பா பொய் சொன்னான், என்னைக்கிடா சொன்னான். அன்னைக்கு கெடு கேட்ட போது உம்மா கருணாநிதேன்னு நமஸ்காரம் பண்ணானே, அன்னைக்கே உன் பொய் சொல்லலையான்னு கேட்டான். உன்னை கருணாநிதினானே, அப்புறம் தான் இவருக்கு தன்னை ஏகத்தாளம் பண்றான்னு புரிஞ்சு நீயா கருணாநிதினு அர்த்தம். உன்னை கருணாநிதின்னு அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணானே, இதெல்லாம் என்ன பரிகாசமா பண்றேன், என்ன ஒடிய போட்டேன்.